Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEE Mains paper solving. அதாச்சும் நான் Jan attempt paper solve பண்ணிட்டு இருக்கேன் my dear students. அதுல 22nd Jan first shift paperல part 1 வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுல வந்து நான் 11 questions டீச் பண்ணியிருந்தேன் my dear students. இப்போ ரிமைனிங் 14 questions தான் பார்க்க போறோம். இந்த PDF உங்களுக்கு வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருப்பேன் my dear students. எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த PDF ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க my dear students, வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்துட்டு நான் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க, இது எல்லாமே நான் டீச் பண்ணிருப்பேன். கொஷன் 1, கொஷன் 2 ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஈஸி தான் my dear students. எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் டே ரெண்டு ஷிஃப்ட்டுமே ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் டே அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். மெமரி பேஸ்டு கொஷின் வந்துச்சு, அது நான் நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் மேபி மிஸ்டேக்ஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்கிறதா, ஸோ மைட் பி so many mistakes will be there. அதனால வந்துட்டு இது வந்துட்டு அஃபிஷியல் ஃபைனல் கொஷின் பேப்பர் கிடையாது. கொஞ்ச நாளில் உங்களுக்கு இதே மாதிரி ஃபைனல் கொஷின் பேப்பர் வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு அஃபிஷியல் கொஷின் பேப்பர் நான் ரிலீஸ் பண்றேன். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஷின் நம்பர் 11 வரைக்கும் முடிச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே செகண்ட்ஸ்ல ஆன்சர் சொல்லிடலாம். அந்த மாதிரி சிம்பிளாகவும் கேட்குறாங்க, வள 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 வளன்னு பெருசா போற கொஷனும் கேட்குறாங்க. இதுல குறிப்பா ஒரு கஷ்டமான விஷயம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு எந்த செட் வருது அப்படிங்கிறதா. இந்த கொஷின் பேப்பர் செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துச்சுன்னு தெரில. இதே மாடல் இருந்துருச்சுன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. போக 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 தான் ஈஸியான கொஷின் வருது. இது வந்துட்டு ஃபர்ஸ்டே நம்ம ஒரு டஃப்பாக பயமுறுத்துற மாதிரி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கே பயம் வந்துடும். ஐயோ, இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாதோ, எல்லா ப்ராப்ளமும் இதே மாதிரி இருக்குமோன்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மென்டலி முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நீங்கள் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கூட அங்கே உங்களோட ரிசல்ட்டை பாதிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 12 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப இது வந்து டஃப்லாம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிம்பிள் தான். வாங்க சால்வ் பண்ணுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ரியல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரியல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா, இந்த ஃபங்க்ஷன் ஆல்சோ கண்டினியூஸ். ஏன்னா நமக்கு தெரியும் எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் such that f of 0 is equals to 1 my dear students. இவங்களே கொடுத்துட்டாங்க. நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுக்கல, அது ஏதோ ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். அதுக்கு நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு 1 வரணும் சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஒய் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ரொம்ப ஒரு சூப்பரா ஜாலியான ஒரு கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ், இது வந்து நம்ம கொடுத்துருக்க கிவன். இது ரெண்டுமே இப்போ இது ரெண்டுத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்த கேதர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் எதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ தெரியாத காரணத்தினால ஃபர்ஸ்ட் இதனுடைய டிஃபரன்ஷியபிள் வேல்யூ என்ன வருது, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கும் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனுக்கு இருக்க ஒரு சின்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம்னா இது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், இதை நான் திரும்ப அப்படியே எழுதிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஈக்குவல்ஸ் டு, ஓகே. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க எஃப் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு 1. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல எக்ஸும் 0, அதாச்சும் இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸும் 0 ஒய்யும் 0. அப்போ அதாச்சும் நீங்க நினைக்கலாம், சார் இங்கே நான் 1 - 1 எடுத்தாலும் எனக்கு எஃப் ஆஃப் 0 தானே வரும் அப்படின்ட்டு. கஷ்டமெல்லாம் எடுக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளா ஜாலியாக எடுங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நான் 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு சிம்பிளிஃபைடான ஆன்சர் டக்குன்னு வந்துடும். அதனால தான் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் 0 நான் போடுறேன், எக்ஸ் ஒய் ரெண்டுத்துக்கும் 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இங்கே என்ன வந்துடும், எஃப் ஆஃப் 0 எஃப் டேஷ் ஆஃப் 0 பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 எஃப் ஆஃப் 0. அப்போ இந்த இடத்துல 2 எஃப் ஆஃப் 0 எஃப் டேஷ் ஆஃப் 0. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? இப்போ நமக்கு எஃப் ஆஃப் 0க்கு வேல்யூ ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ 1 ஈக்குவல்ஸ் டு இங்கேயும் 2 அப்படியே வந்துடும். அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் 0. ஓகே, இப்போ எஃப் டேஷ் ஆஃப் 0 இங்கே வந்துருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் 0வோட வேல்யூ வந்துட்டு 1/2. ஸோ
நம்ம ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபங்க்ஷனுக்கு டைரக்டா நான் 0 அப்ளை பண்ணா எனக்கு 1 கிடைக்குது. அதே ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் 0 அப்ளை பண்ணா எனக்கு 1/2 கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு ரிலேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இன்னொரு ரிலேஷன் நான் எப்படி எடுக்க போறேன், அதாச்சும் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த ஃபங்க்ஷன் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரெண்டுத்துக்கும் நான் 0 போட்டேன்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஸ்டெப் இந்த பிடிஎஃப்ல எழுதுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இங்க இடம் இல்லை அதுக்கு மேல. இது வந்து நார்மல் கொஸ்டின் பேப்பர், அப்படியே உங்களுக்கு காமிக்கணும், அப்படியே சால்வ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இப்படி நான் சால்வ் பண்றேன். இப்போ என்ன பண்றேன், நான் ஒய்க்கு மட்டும் 0ன்னு எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, புட் y is equals to 0. இப்போ நான் y is equals to 0 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பாருங்க, f of x. ஓகே, is equals to f of x. ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து f of x-உம் என்ன ரிலேஷனுங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும். f dash of 0 தான் கண்டுபிடிச்சிட்டோம், 1/2. ஸோ 1/2 f of x plus f of 0 ஏற்கனவே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 plus f dash of x. ஓகே, இப்போ வந்துட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றோம், இங்க வந்து half f of x இருக்கு, இதை நான் வந்துட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ f dash of x equals to 1/2 f of x. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா f dash of x by 2. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன பண்றேன், இந்த சைடு இருக்க ஃபங்க்ஷனை நான் டிவைட்ல கொண்டு வரேன். ஏன்னு உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை புரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். f dash of x divided by f of x equals to 1/2. ஓகே, ஸோ இது வரைக்கும் எனக்கு ஃபங்க்ஷன் கிடைச்சிருச்சு. இப்போதான் வந்துட்டு அதாச்சும் இதுக்கான ரிலேஷன் ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிச்சேன், f of 0 கண்டுபிடிச்சேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். f of 0வோட வேல்யூ 1 அவங்க கொடுத்துட்டாங்க, அது வந்து கிவன். நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், f dash of 0 கண்டுபிடிச்சேன், அதோட வேல்யூ 1/2. அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிச்சேன், yக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி f dash of xக்கும் f of xக்கும் இருக்க ஒரு சின்ன ரிலேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது ரெண்டுத்துல இருந்து எனக்கு ஆன்சர் வேணும், என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வேணுங்கிறதுக்காக இப்போ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா both sides integration எடுக்க போறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ பண்ற எதுவுமே அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாம நானா எனக்கு தேவைப்படுற மாதிரி பண்ணி கடைசியா அவன் யாரு அப்படிங்கிற, யார் சார் அந்த பையன், யார்டா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் யாரு அப்படிங்கிறத வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் இதுக்கு இன்டெகிரேஷன் எடுக்கிறேன், ரெண்டு பக்கம் இன்டெகிரேஷன் எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டிஎக்ஸ்னு வந்துடும். இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் f dash of x கீழே ஃபங்க்ஷனோ மேலே அதனுடைய டிஃபரன்சியேஷனும் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் log f of x. இது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ log f of x is equals to 1/2 x. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர்ல, ஏன்னா 1/2 கான்ஸ்டன்ட் தான், நான் வெளியே எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ நான் அகைன் என்ன பண்றேன், இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக போத் சைட்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் எடுத்தனா f of x equals to e power 1/2 x மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா e power 1/2 x. ஆக்சுவலாக நீங்க f of 0 இந்த இது கொடுத்தோன்னே எக்ஸ்போனென்ஷியல் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட்ல வந்துடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்பப்பெல்லாம் இந்த f of x plus yன்னு கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் தலைவன் எக்ஸ்போனென்ஷியல் தான் வருவான், ஏன்னா இங்க 0ன்னு வேற கொடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா மேக்சிமம் இவன் தான் வருவான் நம்ம பையன். இங்க வந்துட்டு நமக்கு f dash of 0 1/2 வர்றதுனால இங்க பவர்ல 1/2 x அப்படின்னு வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான். இப்போ நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், f of 0 போட்டாலும் 1 தான் வரும், f dash of 0 பண்ணீங்கனாலும் 1/2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். அதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ இதுதான் நமக்கான ஃபங்க்ஷன், டவுட்டே இல்லை. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சமேஷன் தான் கேட்டிருக்காங்களே தவிர வேற எதுவுமே கேட்கல. அதனால இப்ப சமேஷன் log e. ஸோ திரும்ப இதுக்கு நம்ம லாக் எடுக்கணும். லாக் எடுத்து f of n, அதாச்சும் எக்ஸுக்கு பதிலாக n போட சொல்லிருக்காங்க. அந்த n வந்துட்டு 1ல இருந்து 0 வரைக்கும் போதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான், வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், e power 1/2 x. இப்போ இங்க லாக் கொடுத்துருக்காங்க, சமேஷன்
n is equals to 1 to 100 log e f of n. So x இருக்க வேண்டிய இடத்துல n ன்னு எழுதிக்கிறோம் my dear students. ஏன்னா இந்த சம்மேஷனுக்காக n is equals to 1 ல இருந்து 100 f of n. இங்க n வந்துரும், logம் eயும் கேன்சல் ஆயிடும். So 1/2 n. ஓகே, புரிஞ்சிருச்சுல my dear students. இப்ப 1/2 கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்துறேன். summation n is equals to 1 ல இருந்து 100 n my dear students. So இப்போ my dear students 1/2 into summation n, அதாச்சும் summation n னா உங்களுக்கு தெரியும், அதாச்சும் 1 + 2 + 3 into 100 வரைக்கும் போனோம். இதுதான் வந்துட்டு நம்ம ஆயிலர் அவர் வந்துட்டு கெத்தா சொல்லிருப்பாரு. அந்த ஹிஸ்டரிலாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் my dear students. அவரு கிளாஸ் டீச்சர் அவருக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுத்த ஒரு ப்ராப்ளம் அப்போ உருவானது இந்த ஒரு ஃபார்முலா n into n + 1 divided by 2. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு என்னங்கிறது 100 my dear students. 100 into 101 divided by 2. இந்த 2 ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 25. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் 2525 my dear students. ஓகே, எங்க ஆப்ஷன்ஸ்? ஸோ 2525 ஆப்ஷன் 3 தான் my dear students கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருச்சா my dear students? ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். கரெக்டாக அந்த மேனிப்புலேஷன் மட்டும் நீங்கள் அழகாக ட்ராக் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்படியே ஃபன்னாக ஜாலியாக அப்படியே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ஈஸி my dear students. இப்போ வாங்க அடுத்த கொஸ்டின். அதான் சொன்னேன், இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பொறுமையாக இவங்க வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறப்ப இதுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் ஆகுங்க my dear students. முன்னாடி நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறதா இருந்தாலும் சரி, எதுனாலுமே அது வந்துட்டு இந்த மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டா எந்தெந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி ப்ராபபிலிட்டி இருக்கோ அந்த எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஒரு டைம் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப ½ அன் ஹவர் போகாம, ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் நடந்திருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திடீர்னு அவங்களோட நேம் ரிஜிஸ்டர் ஆகாது, அவங்கள ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக அனுப்பியிருக்காங்க. திடீர்னு ஒரு சில சென்டரில் அங்கே ஏதோ இன்டர்நெட் இஷ்யூ, கம்ப்யூட்டர் இஷ்யூன்ட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் லேட்டாக விடுவாங்க. டைமிங் கொடுத்துருவாங்க அவங்களா பண்ணாங்கன்னா. சம்டைம்ஸ் நமக்கு மட்டும் நடக்கிறப்ப நமக்கு மட்டும் தருவாங்களான்னு தெரியாது. ஒருவேளை நமக்கு மட்டும் அந்த டைம் கொடுத்தாலுமே எல்லாரும் கிளம்பி போவாங்க. அப்போல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், டைம் லாஸ் ஆகும். அதெல்லாம் தேவையில்லை my dear friends. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நடக்கும்ட்டு நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா நான்லாம் 2 ஹவர்ஸில் முடிச்சிடுவேன்டா ஜாலிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கெத்தாக இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் எக்ஸாம் ஹால் பயம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் விடுங்க my dear friends, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 13th one my dear friends. இதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அப்படியே நீங்கள் பொறுமையாக அழகாக ட்ராக் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அப்படியே சூப்பராக வந்துடும். ஓகே, இப்போ வாங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யூசிங் த பிரின்சிபல் வேல்யூ. அதாச்சும் இது ரெண்டுத்தோட பிரின்சிபல் வேல்யூ யூஸ் பண்ணணுமா my dear students of the inverse trigonometric function, sum of the maximum and the minimum value. இந்த ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன, நமக்கு வந்து பிரின்சிபல் வேல்யூ யூஸ் பண்ணி. ஸோ பிரின்சிபல் வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூலேருந்தே அப்படியே கதையை கொண்டு போவோம். ஓகே, இது வந்துட்டு ஒன்றுமே இல்லை my dear students. இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அல்ஜிப்ரிக். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஈக்குவேஷனை மாறி இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரே டேர்ம் a+b² ஃபார்முலா. அதை வந்து நான் எங்கே எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, வாங்க சால்வ் பண்ணுவோம். இப்போ 16 into secant inverse x² cosecant inverse x. இப்போ secant inverse x-ஓட பிரின்சிபல் வேல்யூ என்ன my dear students? பொதுவாக இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் நான் வந்து உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன், ப்ளே வித் கிராஃப் புக்ஸ் வாங்கி படிங்க. ஜூனியர்ஸ் யாராச்சும் பார்க்குறீங்க, 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா முடிஞ்ச அளவு நீங்கள் அமேசானில் அவைலபிளாக இருக்குது ப்ளே வித் கிராஃப் புக்கு, அதை வாங்க. அப்படி இல்லைன்னா பிடிஎஃபே இருக்குது my dear students. ஆன்லைனில் தேடி பாருங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்கலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். டெய்லியும் அதை வந்துட்டு சும்மா படம் பார்க்குற மாதிரியாச்சும் பாருங்கள். ஏன்னா அது அவ்வளோ ரொம்ப ஒரு முக்கியம். பேசிக்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த டயக்ராம்ஸ் வச்சே கால்குலஸில் நிறைய ப்ராப்ளம்லாம் டக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு ப்ராப்பர் சால்விங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு எல்லா டைமும் யூஸ் ஆகாது, ஆனால் மேக்ஸிமம் டைமில் உங்களுக்கு டைம் சேவராக அந்த கிராஃப் இருக்கும். அது லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் my dear students. அதனால தான் சொல்கிறேன் சீக்கெண்ட் இன்வெர்ஸ் கிராஃப் இந்த மாதிரி நீங்கள் பிரின்சிபல் வேல்யூ இது எல்லாமே மெமரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக 1-to-1 ஃபங்க்ஷன், on-to ஃபங்க்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஃப் தெரிஞ்சால் டக்குன்னு முடிச்சிடலாம். இது மெயின்ஸுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நீங்கள் அட்வான்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா அட்வான்ஸ்லாம்
கண்டிப்பா கிராஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ என்ன அப்படின்னா 0, பை மைனஸ் பை பை 2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸோட பிரின்சிபல் வேல்யூ. இதனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்க 0 இருக்கா, நடுவுல பை பை 2 வரும், இங்க பை வரும், 1 மைனஸ் 1. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 1 இருக்க இடத்துல இப்படி வரும் இந்த கிராஃப். அடுத்து மைனஸ் 1 இருக்க இடத்துல இப்படி ஒரு கர்வ் மாதிரி அழகா போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒட்டிட்டு போற மாதிரி போகும், ஆனா பை பை 2 தொடாது. இதே மாதிரி மைனஸ் 1 சைடு போற மாதிரி போகும், பை பை 2 தொடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பை 2 தொட்டுச்சுன்னா அது வந்து அன்டிஃபைன்டா மாறிடும். ஓகே, நான் சொன்ன அந்த புக் வாங்கி படிங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே, நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பர் மேரத்தான் செஷன்ஸா நான் வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த கிராஃபிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், கிராஃபோட இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ண ஒரு செஷனும் எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸோட பிரின்சிபல் வேல்யூ. இப்போ வந்து கொசீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ நமக்கு அவ்வளவா தேவையில்லை. இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை 2ல இருந்து பிளஸ் பை பை 2 வரைக்கும். ஆனா அது நமக்கு தேவைப்படாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நமக்கு தேவைப்படும். வாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றப்போ உங்களுக்கே புரியும். இப்போ நமக்கு 16 சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஐடென்டிட்டி தான் இந்த ப்ராப்ளம்ல த்ரூ அவுட்டா வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து தனித்தனி ஸ்கொயரா இருக்கு, நான் ஒரே ஸ்கொயரா எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரா நான் எடுக்கிறேன். சார் அப்படி எப்படி சார் எடுப்பீங்க? அப்படி எடுத்தா இங்க வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வருது. ஓகே, பிளஸ் 2ab வருமே, அப்ப பிளஸ் பிளஸ் 2 சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸும் வருமே. அதை என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா வழி இருக்கு. நான் என்ன பண்றேன், இங்க மைனஸ் 2 சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுத போறேன். அவ்வளவுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ், இந்த இடத்துல நான் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் எப்படி எழுதிக்கிறேன்னா பை பை 2 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகே, அவ்வளவுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல எப்படி நம்ம இந்த ஸ்டெப் கொண்டு வந்தோம்ட்டு. 16 இங்க இருக்கு, இன்னொரு பிராக்கெட் 16 வெளியே இருக்கிற மாதிரியே இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இதை வந்துட்டு இந்த ஃபார்மேட்ல அதாச்சும் a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பேண்ட் பண்றேன். இதை ஏன் சார் நான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்லயும் உங்களுக்கு புரியும். இன்னத்துக்கே நீங்க நிறைய பேர் கணிச்சிருக்கலாம். மைனஸ் 2 சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் கொசீக்கண்ட்டுக்கு பதிலாக அதாச்சும் 90 மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் அந்த லாஜிக் முன்னாடி நான் எழுதியிருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸோ பிளஸ் கொசீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் வந்துட்டு பேசிக் கான்ஸ்டன்ட், அது என்னன்னா பை பை 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான் நம்ம வந்துட்டு இப்படி பண்ணோம். ஓகே, இதனுடைய சம்மோட வேல்யூ என்னன்னா பை பை 2. ஸோ பை பை 2 ஸ்கொயர் மைனஸ், இப்போ நான் என்ன பண்றேன், இந்த மைனஸ் 2 சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் உள்ளார கொண்டு போயிடுறேன். ஸோ 2 கேன்சல் ஆயிடும், மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பை. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிளஸ் 2 சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ பை பை 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பை, இங்க வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு. திரும்ப பாருங்க, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கும். இங்க சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு, அடுத்து இங்க பை பை 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. வாங்க இதை நான் இன்னொரு பிடிஎஃப் இதுல வந்து நான் சால்வ் பண்றேன். மேல அதுல இடம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த பிடிஎஃப்ல கடைசியா கண்டுபிடிச்ச ஸ்டெப். இப்போ அதை நான் வந்து இங்க எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க பை பை 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் 2 சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் அஸ்யூம் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ. அப்படின்னா இங்க 16 இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 2a ஸ்கொயர் மைனஸ் a பை, இங்க
plus pi square divided by 4. Okay, my dear students. இப்போ என்ன பண்றேன், இதுல இருந்து நான் 2 காமனா வெளியே எடுக்கிறேன் my dear students. ஏன் சார் 2 காமனா வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா, திரும்ப அந்த a plus b the whole square அவனை கொண்டு வர்றதுக்காக தான் இங்க இருந்து நான் 2 வெளியே எடுத்துறேன். அப்ப இங்க வந்துட்டு a square னு வந்துரும் my dear students. ஓகே, இங்க என்ன வரும், minus a pi divided by 2 னு வந்துரும். ஓகே, அப்ப இதான் எனக்கு again minus a pi வரும் my dear students, plus இங்க இருந்து நான் வந்துட்டு ஒரு 2 வெளியே எடுக்கிறேன். ஸோ இங்க my dear students pi square divided by 8. ஓகே, அப்பதான் வந்துட்டு நான் 2 ஆல திரும்ப மல்டிப்ளை பண்றப்ப pi square divided by 4 அப்படின்னு வந்துரும். இப்ப பாருங்க, இங்க 32 இருக்கு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை my dear students. இந்த இடத்துல minus a pi divided by 2 இருக்கு. இப்ப இவர் தான் நம்மளோட ஃபோக்கஸ். இது வந்துட்டு a ஸ்கொயர் எனக்கு வந்து தனியா கிடைச்சிருச்சு, எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டும் இல்லாம. இப்ப இதை நான் ஃபோக்கஸ் பண்றேன், நல்லா கூர்ந்து கவனிங்க my dear students. a ஸ்கொயர் இங்க மட்டும் நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 னு பண்றேன். ஸோ மைனஸ் 2a pi divided by 4 my dear students plus pi square divided by 8. ஓகே, ஸோ இங்க மட்டும் நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2 னு பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இங்க என்ன வருது my dear students, minus 2a pi divided by 4. ஸோ இப்போ my dear students நல்லா கவனிங்க, a ஸ்கொயர் minus 2a pi by 4 நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதுறேன். இதே இதுதான் 32 a ஸ்கொயர் minus 2a pi by 4 plus pi square divided by 8. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நல்லா கவனிங்க, நான் இங்க எழுதுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வரும், இருங்க அதை நான் சொல்றேன். இப்ப பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்க வந்து a ஸ்கொயர் இருக்கு, அதாச்சும் a plus b the whole square ஃபார்மேட்ல யோசிங்க. a ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 2ab இருக்கு. b என்னதுன்னா இந்த இடத்துல pi by 4. அப்ப எனக்கு இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும், a plus b a minus pi by 4. இந்த இடத்துல bங்கிறது pi by 4 my dear students. So a minus pi by 4 the whole square இப்படி இருக்குமா? ஸோ இதை தான் இங்க நம்ம எப்படி எழுதுறோம்னா 32 a ஸ்கொயர் மைனஸ் 2a pi by 4. இப்போ my dear students நான் என்ன பண்றேன், இங்க pi by 4 வேணும். ஸோ அப்போ pi by 4 whole square plus pi by 4 whole square minus pi by 4. ஏன்னா அப்பதான் எனக்கு கேன்சல்ட் ஆகி 0 ஆயிடும் my dear students. அதனால தான் இப்போ இதுக்கு நான் a minus pi by 4 the whole square னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து இங்க பாருங்க plus pi square divided by 8. இங்க minus pi square divided by 16. அது வந்துரும் my dear students. Pi square divided by 4 square 16 plus pi square divided by 8. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா my dear students? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க 32 a minus pi by 4 the whole square இது அப்படியே இருக்கும். இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும் my dear students. இதுக்கு வந்து இப்ப LCM எடுத்தா 16 தான் வரும். ஸோ 2 pi by ஸ்கொயர்னா பிளஸ் pi by ஸ்கொயர் டிவைடட் by 16. ஓகே, புரிஞ்சிருச்சா my dear students? அவ்வளோதான், இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு my dear students. இதுதான் வந்துட்டு நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ வந்து நம்ம கொஸ்டின் வாங்க செக் பண்ணுவோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஓ சாரி my dear students, 12th கொஸ்டின் எழுதிட்டேன்னா 13th எழுதுறது பதிலா நமக்கு இங்க வந்துட்டு மேக்சிமம் அண்ட் த மினிமம் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க my dear students. அதுதான் வந்துட்டு இங்கேயும் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து மேக்சிமம் மினிமம் வேல்யூ பண்ணா இந்த 4த்துல எது ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்ப்போம். $32 my dear students. இப்ப இந்த இடத்துல ஏங்கிறது என்னதுன்னா நான் அசியூம் பண்ணிருக்கேன் secant inverse x. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நான் அதை எழுதிடுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம secant inverse x மினிமம் வேல்யூவும், அதாச்சும் இந்த ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ
மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே ரொம்ப சிம்பிள். எப்படி சார் அப்படின்னா இங்க மினிமம் வேல்யூ. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு எப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் வேல்யூ கிடைக்கும்? அதாச்சும் மினிமம் வேல்யூனா இங்க பாருங்க, இங்க π²/16. இதை நான் எதுவுமே மாற்ற முடியாது. இது வந்து கான்ஸ்டன்ட், இது அப்படியே தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் எனக்கு வந்து கண்ட்ரோல். இதை வச்சு தான் நான் வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ சொல்ல முடியும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பார்ட் 0னா எனக்கு π²/16 கொத்தா கிடைச்சிருமா? ஸோ இந்த இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃபுல்லா 0 ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த வேல்யூ மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ மேபி மினிமம் வேல்யூக்கு சொல்றேன். மினிமம் வேல்யூக்கு இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் π/4 எனக்கு வேல்யூ வந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த டேர்ம் 0 ஆயிடும். சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு π/4 இந்த டேர்ம் எனக்கு 0 ஆயிடுச்சுன்னா 32 இன்டூ π² / 16. ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2π². இதுதான் வந்துட்டு மினிமம் வேல்யூ. இப்போ நான் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நமக்கு இது யூஸ் ஆகும். நம்ம கண்டுபிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வேல்யூ அது யூஸ் ஆகும். ஸோ பிரின்சிபல் வேல்யூ நம்மளோட மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 0 to π - π/2. ஸோ 0லேருந்து π வரைக்கும் போகும். இந்த இடத்துல மேக்ஸிமம் பாயிண்ட் இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ π தான். ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு π அப்படின்னா 32 π - π/4 plus π² divided by 16. இப்போ இதை நம்ம அகைன் சால்வ் பண்ணோம்னா 4π 3π divided by 4 plus π² divided by 16. சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஸ்கொயர் வரும். அதான் என்னடா அப்படியே ஒரு மாதிரி வேகா போதே ஆன்சர்னு பார்த்தேன். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கொயர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ஸ்கொயர்னா இதுவும் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதை நான் ஸ்கொயர் பண்ணனா 4² 16 இங்கே எழுதுகிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 32 9π² divided by 16 plus π² divided by 16. இப்போ இது வந்து 10π² divided by 16 வரும். ஸோ 16 32 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. ஸோ 20π² மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சிருச்சா ஆன்சர்? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20π², அதுவே மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2π² மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ரெண்டுத்தையும் சம் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ சம் பண்ணா ஆன்சர் 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரு சூப்பரான கொஸ்டின் தான். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ரெண்டுமே ரொம்ப உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். 14th question. A circle C of radius 2 lies in the second quadrant. ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் டயக்ராம் மட்டும் அது அழகாக கரெக்டாக இது கொடுத்துருக்க தியரிக்கு வரைஞ்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் வந்துட்டு அடுத்து ஒரே ஒரு தியரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஒரு இன்இக்வாலிட்டி அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஒரு 2 minutes தான் இந்த கொஸ்டின்லாம். அப்படியே ரஃபா டக்கு டக் 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 டக்குன்னு முடிச்சு விட்டுருணும். ஓகே, இப்போ வாங்க சால்வ் பண்ணுவோம். A circle C of radius 2. இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? சர்க்கிள் ரேடியஸ் 2 லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ வந்து இந்த குவாட்ரண்ட்ல ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன சொல்லிருக்காங்க? 2. அப்ப இங்க பாத்தீங்கன்னா -2, இங்க பாத்தீங்கன்னா +2. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுத்தோட சென்டர் பாயிண்ட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். இங்கேருந்து -2, இங்கேருந்து +2. ஸோ இதனுடைய சென்டர் பாயிண்ட் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? -2, 2. ஏன்னா இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல -2 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனாலதான் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் டச்சஸ் த போத் கோஆர்டினேட் ஆக்சஸ். அதுதான் இது வந்துட்டு ரெண்டுத்தோட கோஆர்டினேட் ஆக்சஸையும் டச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தட் ஹேஸ் த சென்டர். இது வந்துட்டு அடுத்த சர்க்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு கலர் எடுத்துப்போம். Let R be the radius of the circle that has the center 2, 5.
அப்ப இங்க இருந்து கொஞ்சம் தூரம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த இடத்துல வச்சுப்போமே 2,5 இதுதான் வந்துட்டு சென்டர். இதை வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறாங்களாம். ஸோ இந்த சர்க்கிள் இப்படி வருதுன்னு வச்சுப்போம். ஓகே, இதுதான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு சர்க்கிள். நான் இங்க எழுதிக்கிறேன் சென்டர் பாயிண்ட் 2,5. ஓகே, இது வந்துட்டு அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு இங்க இருக்கிறதுக்கான சென்டர் பாயிண்ட். அண்ட் இன்டர்செக்ட்ஸ் த சர்க்கிள் சி. அதாச்சும் இந்த சர்க்கிளை தான் வந்துட்டு நமக்கு சின்னு முன்னாடியே சொன்னாங்க. இங்கே உங்களுக்கு தெரியும் சர்க்கிள் சி. இந்த சர்க்கிள் சியை கரெக்டா ரெண்டே இடத்துல இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இஃப் த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஆர் எடுத்துக்கிட்டு இஸ் த இன்டர்வல், அந்த இன்டர்வலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3β - 2α என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய R2 வந்து கண்டுபிடிக்கணும். R1 கொடுத்துட்டாங்க 2 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், அதுல வந்து டவுட்டே இல்லை. நமக்கு வந்து இதனுடைய வேல்யூ 2 தான், இதனுடைய வேல்யூ 2 தான், ரேடியஸ் வந்து 2, அதனால தான் இங்க -2 + 2 அப்படியே நமக்கு ஈஸியா வந்துருச்சு. இப்போ இதனுடைய வேல்யூ என்ன, R2 என்ன, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற தியரி கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டர். ரெண்டு சென்டரையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அது என்ன, அந்த இன்இக்வாலிட்டி மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் அசால்ட். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, டயக்ராம் கிளியர்ல மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நமக்கு வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லெட் R be the radius of the circle. அந்த R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க ரெண்டு ரேடியஸ் இருக்கறனால நான் கன்ஃபியூஸ் ஆகணும். இது R1னும் இத R2ன்னு எடுத்துருக்கேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ வாங்க நமக்கு என்ன இன்இக்வாலிட்டி வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாச்சும் டிஸ்டன்ஸ் ஆஃப் C1 C2 ரெண்டு சென்டர் இருக்கு அப்படின்னா C1 C2 டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். மாடுலஸ் ஆஃப் R1 - R2 less than distance of C1 C2 my dear students. Okay, distance between C1 C2 less than modulus of R1 plus R2. ஓகே, புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? இப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் C1 C2 ஈஸி, ஏன்னா ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். C1 C2 டிஸ்டன்ஸ் equals to square root of x2 minus x1. so 2 minus 2 plus 2 மாறிடும் 4 square. அடுத்து 5 minus 2 3 my dear students plus 3 square. அடுத்து square root of 16 plus 9. so இதனுடைய ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா my dear students 25 5 ன்னு வந்துரும். ஓகே, இந்த C1 C2 ஓட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. இதனுடைய வேல்யூ 5 my dear students. இப்ப இந்த சைடு R1 minus R2. R1 எனக்கு தெரியும் 2. so 2 minus R2 less than R1 plus R2. அப்ப R1 plus R2 நாலுமே அதே தான் my dear students. so R1 plus R2 னா R தான் நமக்கு தெரியும் 2. so 2 plus R2. so இப்ப இந்த இன்இக்வாலிட்டிஸை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இது வந்துட்டு நான் முன்னாடியே வீடியோ போட்டுப்பேன், ரொம்ப முன்னாடி. மாடுலஸ் ஃபங்க்ஷன், இன்இக்வாலிட்டிஸ், அதாச்சும் இன்இக்வாலிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப பேசிக் மேக்ஸில் வரும். சார் இன்இக்வாலிட்டிஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வருமானா வராது, ஆனால் இந்த மாதிரி குறுக்கால வருவோம். குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த இன்இக்வாலிட்டிஸ் வந்து அப்படியே வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு தடையை போட்டுருவார். திடீர்னு உங்களுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு மறந்துருச்சுன்னா அவ்வளோதான், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது இங்க வந்து தடுத்துரும். அதனால தான் சொல்றேன், இன்இக்வாலிட்டிஸ் பேசிக் மேக்ஸ் அதனுடைய ரிவிஷன் ரொம்ப முக்கியம். இப்ப வாங்க இந்த இன்இக்வாலிட்டி மட்டும் எடுப்போம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இதுக்கு மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஏ இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுறான்னா -a இப்படி எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் நம்ம இதையும் எழுத போறோம். ஸோ மாடுலஸ் 2 minus R2 less than 5ன்னு கொடுத்துருக்கான். இருக்கிற இன்இக்வாலிட்டிக்கு நான் ரெண்டு பக்கம் -5 greater than 2 minus R2 இந்த சைடு +5. இப்போ 2 நான் ரெண்டு பக்கம் கொண்டு போறேன். ஸோ -2ன்னு வந்துடும். அப்போ வந்துட்டு -7 minus R2 இந்த சைடு -2 வந்த 3 my dear students.
இப்போ இது மைனஸ், ஸோ நான் த்ரூ அவுட்டாக மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த சைடு 3 -3 வந்துடும். -3 R2 7. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? இப்போ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் R2ஓட ஒரு இன்டர்வல் கண்டுபிடிச்சிருக்கோம். R2 = -3, 7. இப்போ இன்னொரு இன்இக்வாலிட்டி இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதையும் நம்ம சால்வ் பண்ணாதான் நமக்கு அந்த இன்டர்வலையும் நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். இப்போ வாங்க இதையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். இடம் இருக்கா? இன்னொரு பிடிஎஃப் எடுத்துக்கிறேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த இன்இக்வாலிட்டி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதனுடைய இன்டர்வல் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. R2 = -3, 7. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி இதுவும் ஈஸி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5 < mod of R + 2 + R2. இப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து அதாச்சு A greater than mod X. இப்போ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். A அதாச்சு பாசிட்டிவ் X வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. மேபி mod Xனாலே உங்களுக்கு தெரியும் +X -Xன்னு 2 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்க A < -X இருக்கு. எனக்கு ஆனால் -X இருக்கக்கூடாது. நமக்கே தெரியும் இது மாடுலஸ் ஃபங்க்ஷனுங்கிறனால -X டேர்ம் இருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் வர்றப்ப. அதனால இங்கே வந்துட்டு எனக்கு பாசிட்டிவ் தான் வரணும். நான் என்ன பண்ணுறதுக்கு போத் சைட்ஸ் நெகட்டிவால மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப -A greater than +X இப்படின்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் அந்த 2 இன்இக்வாலிட்டிஸ். இந்த இன்இக்வாலிட்டிஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொரு நேரம் இது வந்துட்டு ரொம்ப சொதப்பும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன், ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்துட்டு பூந்து விளையாடும். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்க இன்இக்வாலிட்டி. ஸோ இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா 5 < 2 + R2 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 3 < R2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா அதே சிம்பிள் லாஜிக் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே -5 greater than வந்துடும். அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. லெஸ் தென்னு போட்டிங்கன்னா ஆன்சரே மாறிடும். அதுக்கப்புறம் 2 + R2. இப்போ இந்த +2 இந்த சைடு வந்துச்சுன்னா -7. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டயக்ராம் வரைவோம். டயக்ராம்னா ஒன்றும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிராஃப் தான். இப்போ இந்த கிராஃபில் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது -3, 7. ஸோ இங்கே வந்துட்டு -3ன்னு எடுத்துக்கிறேன். -3, 7 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, செகண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா R2 < 3. இங்கே 3. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்இக்வாலிட்டி எடுப்போம். ஸோ 3ஐ விட R2 எல்லாமே பெரிய வேல்யூவாக எடுப்போம். ஸோ இங்கேருந்து இது வந்து இந்த டைரக்ஷனில் போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா R2 greater than 3 தான் சின்னது. 3லேருந்து அப்போ ஃபுல்லாக இந்த சைடு போயிடும். அதுக்கப்புறம் பாருங்க R2 greater than -7. ஸோ இங்கேருந்து -7 தான் பெருசு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இப்படி லெஃப்ட் சைட் போயிடும். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே சின்ன வேல்யூஸ் தான், அது உங்களுக்கே தெரியும். இப்போ இது எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிற ஒரே இடம் 3, 7 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இன்டர்வல் 3, 7. ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்க நம்ம ஃபைனலாக இந்த ஆல்ஃபா, பீட்டா இருக்குல்ல, இது வந்துட்டு 3, 7. ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா, பீட்டா 3, 7 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 3 × 7 21. ஓகே, ஸோ 3. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 21 - 6. அப்போ வந்துட்டு ஆன்சர் 15 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். மேபி இங்கே உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப்பில் சார் இங்கே 3, 7 வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபாக்கு 3 வருமா, நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா 3 அதுக்கப்புறம் 7ன்ட்டு. அப்படியே உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா இந்த இடத்துல நெகட்டிவ்ல ஆன்சர் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும் ரேடியஸ் வந்துட்டு நெகட்டிவாக இருக்காது, அது எல்லாமே டிஸ்டன்ஸ் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இதுக்கான ஆன்சர் 15. இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். வாங்க டக்குன்னு சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லெட் Z1
Z2 and Z3 be 3 complex numbers circle. அதாச்சு இதுக்கு mod Z is equals to 1 அப்படின்னா இது எல்லாத்துக்குமே Z1, Z2, Z3 is equals to 1 my dear friends. Okay, இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். With argument நமக்கு வந்து argument கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே நம்ம வந்துட்டு ஆயிலர்ஸ் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். Z is equals to e power I theta. ஸோ இதை வச்சு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். Z1, Z2, Z3ன்னு மூணுத்துக்குமான அதாச்சும் இந்த தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சோம்னா இங்க ஆல்பா பிளஸ் பீட்டா √2 அந்த ஃபார்மேட்ல வரும். அதுல வர இந்த ஆல்பா பீட்டாவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண என்ன ஆன்சர்? வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் equals to e பவர் மைனஸ் I பை பை 4. அடுத்து Z2 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ e பவர் 0 1. அடுத்து Z3 யோட ஆர்குமெண்ட் பை பை 4 e I பை பை 4. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். வாங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க Z1 அதான் ஆர்குமெண்ட் வந்துட்டு ஆயிலர்ஸ் ஃபார்முக்கு மாற்றி எழுதிட்டோம். இது ஏன் எழுதி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆயிலர்ஸ் ஃபார்ம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. இது வந்துட்டு நடுவில் யூஸ் ஆகும், அதனால தான் இப்போ நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து இந்த ஆப்ரேஷனில் எழுதணும், அவ்வளோதான். மாடுலஸ் ஆஃப் Z1 என்ன e பவர் மைனஸ் I பை பை 4. Z2 பார் 1 பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிளஸ் Z2 1 பிரச்சனை இல்லை அப்படியே வச்சுக்கலாம். Z3 பார் ஸோ e பவர் மைனஸ் I பை பை 4. அதுக்கப்புறம் Z3 e பவர் I பை பை 4. Z1 பார் Z1 பாருங்கிறப்ப அகைன் e பவர் I பை பை 4. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மாடுலஸ் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து இது நம்ம நார்மல் சால்விங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்க பாருங்க ரெண்டுமே e பவர் மைனஸ் I பை பை 4. ஸோ 2 e பவர் மைனஸ் I பை பை 4 பிளஸ் இங்க வந்துட்டு e பவர் 2I பை பை 4 மாடுலஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு மாடுலஸ் 2 e பவர் மைனஸ் I பை பை 4. இதுக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாஜிக். ஸோ e பவர் மைனஸ் I அதாச்சும் e பவர் I தீட்டா உங்க எல்லாருக்கும் தெரியும். e பவர் மைனஸ் I தீட்டா இந்த ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல இந்த பை பை 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து 45 டிகிரி 1/√2 மைனஸ் 1/√2 வந்துடும். சாரி, இங்க வந்து நான் மைனஸ் I எழுத மறந்துட்டேன், இல்லைன்னா 0 ஆயிடும்ல. 1/√2 மைனஸ் 1/√2 இங்க வந்து I வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, இப்போ வந்துட்டு இங்க என்ன பண்றேன், நான் 2வை உள்ளார மல்டிப்ளை பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பண்ணனா 2 டிவைடட் பை √2 அப்போ வந்து இங்க ஸ்கொயர் √2 வந்துடும். ஓகே, ஏன்னா 2 1 ஸ்கொயர் √2 இன்ட்டு ஸ்கொயர் √2ன்னு எழுதலாம். அதே மாதிரி மைனஸ் ஸ்கொயர் √2 I. இதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் I. இப்போ என்ன பண்றோம், நம்ம வந்துட்டு ரியல் தனியா காம்ப்ளெக்ஸ் வேல்யூ தனியா பிரிக்கிறோம். ஏன்னா இங்க வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மாடுலஸ்னால தெரியும், ஸ்கொயர் ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணுவோம். இந்த இடத்துல ஸ்கொயர் இருக்கு, அதனால வெறும்னே நம்ம ஸ்கொயர் மட்டும் பண்ணா போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மாடுலஸ் இந்த இடத்துல ஸ்கொயர் √2, இதுல இருந்து நம்ம ஐயை காமனா வெளியே எடுத்துருவோம். ஸோ பிளஸ் I இங்க வந்துட்டு 1 மைனஸ் ஸ்கொயர் √2 மாடுலஸ் ஸ்கொயர். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் எடுத்தோம்னா இது வந்துட்டு 2 ஆயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து இதை நான் ஸ்கொயர் எடுத்தேன்னா ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5 மைனஸ் 2√2. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டா √2ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஆல்ஃபாவோட வேல்யூ 5, பீட்டாவோட வேல்யூ -2. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பீட்டாவோட வேல்யூ -2ன்னு நமக்கு கிடைத்து விட்டது. இப்போ இது வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணா 25 பிளஸ் 2 ஸ்கொயர் 4 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 29 தான் ஆன்சர். வாங்க, ஸோ ஆப்ஷன் 3 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ்டேக் மட்டும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம்.
ஆச்சு எதனால் நான் கொஞ்சம் ரஷ் பண்ணுறேன்னா ஸ்லோவாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நேரம் ரஷ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க, ஸ்டூடியோக்கு டைம் ஆயிடுச்சு. அது உங்கள் வந்துட்டு அந்த ரெண்டல் ஸ்டூடியோ தான், நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் அப்பப்போ அவங்க இன்டர்ஃபியர் ஆகிறதுனால தான் என்னால் வந்துட்டு ஒரு பேப்பர் வந்துட்டு ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியறதில்ல. பார்ட்டாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ என் வீட்டில் ஒரு ஓன் ஸ்டூடியோ பில்ட் பண்ண பார்க்குறேன். ஆனால் அது எப்போ முடியும்னு தெரில. அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்ட்டாக தான் வீடியோ வரும். ஓகே, ஏன்னா இதில் நான் வந்துட்டு 14 கொஷின்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் டைமிங் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு எனக்கே தெரியல. நான் வந்துட்டு சீக்கிரம் எடுக்கணும்னு நினச்சாலும் அப்படியே இழுத்துருது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க 16th கொஷின். இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, let the triangle PQR be the image of the triangle. PQRங்கிறது ஒரு ட்ரையாங்கிளோட இமேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு. PQR be the image of the triangle with the vertices கொடுத்துட்டாங்க 1,3, 3,1 and 2,4. இந்த லைன் அதாச்சும் x plus 2y equals to 2. If the centroid of triangle PQR is the point alpha comma beta, then 15 into alpha minus beta என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுவும் வந்துட்டு டயக்ராம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் டயக்ராம் மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டின்லாம் அசால்ட். இதுதான் வந்துட்டு ஒரு லைன் x plus 2y equals to 2. இப்ப இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, PQRங்கிறது இமேஜ். ஸோ இதுதான் PQR. இப்ப இதுக்கு if the centroid of the triangle PQR, இதனுடைய centroid தான் ஆல்பா கமா பீட்டா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருச்சுல? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இங்க ஒரு இருக்கு, இதுக்கு ஒரு இமேஜ் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லைனை கிராஸ் பண்ணி. ஸோ இதுவும் வந்துட்டு இதே மாதிரி வரும். ஸோ இப்படி வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நமக்கான இவங்க வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸுக்கான இமேஜ் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்ட்ராய்டு தான். இப்ப இங்க சென்ட்ராய்டுனா அப்ப இங்கேயும் ஒரு சென்ட்ராய்டு இருக்கும்ல. ஒரு நிமிஷம். ஸோ இந்த ட்ரையாங்கிள்க்கும் ஒரு சென்ட்ராய்டு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டாங்க 1,3,1 இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்ததுனால இதை வச்சு நம்ம சென்ட்ராய்டு ஈஸியாக சொல்லிடலாம். இதனுடைய சென்ட்ராய்டு என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதனுடைய சென்ட்ராய்டு ஸோ 1 + 3 4, 4 + 2 8, 8/3. சாரி 3 + 1 4, 4 + 2 6, 6/3 2, 3 + 1 4, 4 + 4 8/3. ஸோ இதனுடைய ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்துட்டு என்ன வேணும்னா இதனுடைய இமேஜான இன்னொரு சென்ட்ராய்டு, இந்த ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவில் தூக்கி போட்டோம்னா அசால்ட்டா இதுக்கான ஆன்சர் வந்து, ஏன்னா இந்த சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சிட்டோம், இதனுடைய இமேஜ் அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து ப்ரீ இமேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல இதை இன்னொரு PDF எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு சென்ட்ராய்டு கிடைச்சிருச்சு 2,8/3. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x - x1 divided by a equals to y - y1 divided by b equals to -2 into அந்த லைன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ax1 plus by1 plus c plus b square. ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபார்முலா. இப்போ வாங்க நமக்கு இருக்கிற எல்லா வேல்யூவும் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ x - x1 அதாச்சும் எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா, ஸோ ஆல்ஃபா -2 டிவைடட் பை ஏவோட வேல்யூ 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதான் வந்துட்டு இங்கே இருக்க ஈக்குவேஷன் x + 2y. அதுக்கப்புறம் y - y1 8/3 டிவைடட் பை இங்கே 2 நினைக்கிறேன் 2
equals to -2. இது என்னன்னா my dear students, இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சுவலா இந்த லைன் தான் வரும். x plus 2y is equals to 2. என்ன பண்றேன், டைரக்டா நம்ம அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அதனால x இருக்க வேண்டிய இடத்துல 2 டைரக்டா எழுதுற my dear students. இந்த லைன்ல அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்துட்டு நமக்கான ப்ராப்பர் மெத்தட். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு 2 my dear students. ரெண்டாவது இங்கே பிளஸ் 8/3னா 16/3. ஓகே, -2. ஸோ -2 + 2 கேன்சல் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா a² + b². இப்போ a வந்துட்டு 1 my dear students, 2 வந்துட்டு 4. ஸோ அப்போ வந்துட்டு 5. அவ்வளோதான் my dear students. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஸோ 16/3 -32/3 -32 divided by 15. அவ்வளோதான் my dear students. இப்போ ஆல்ஃபாவை இது கூட நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான், ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி பார்க்குறப்ப ஆல்ஃபா -32 divided by 15 -2 இந்த சைடு வரப்போ +2. ஸோ 2/15 my dear students. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 2/15. அடுத்து இப்போ நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ பீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிப்போம் my dear students. பீட்டா -8/3 divided by 2 is equals to 32/15. -32 divided by 15. ஸோ இப்போ இந்த 2 நான் இன்சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ பீட்டா -8/3 2 இன்சைட் வந்துருச்சுன்னா -64 divided by 15 my dear students. இப்போ இந்த -8/3 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். பீட்டா equals to 64 -64 divided by 15 இன்சைட் வந்தா +8/3. -64 divided by 15 plus 8/3 my dear students. இப்போ இதுக்கு வந்து நான் LCM எடுத்தேன்னா 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 40 divided by 15. ஸோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் -24 divided by 15. -2 divided by 15 வரும். ஸோ இங்கே -2/15, இங்கே வந்து -24/15. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூயும் கிடைச்சிருச்சு. இப்போ 15 ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ -2/15 plus 24/15. ஸோ 22/15 15 கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ வந்துட்டு நமக்கான ஆன்சர் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 my dear students. ஓகே, புரிஞ்சதுல my dear students. லாஸ்ட்ல நமக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்துட்டு -2/15 ப்ளஸ் அதாச்சும் -24 + 24 மாறிடும் இங்கே வர்றப்ப 15. ஸோ இப்போ வந்துட்டு 22 divided by 15. ஸோ 15 கேன்சல். அவ்வளோதான் my dear students. 22 தான் ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க my dear students நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இது வந்துட்டு பேஸ் தியரம் பேஸ் பண்ண ஒரு சிம்பிளான கொஸ்டின் my dear students. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக சூப்பராக சால்வ் பண்ணலாம். வாங்க வந்து சால்வ் பண்ணுவோம் my dear students. 2 balls are selected at random 1/1 without replacement. அதாச்சும் 2 பால் இருக்கான், 2 பாலையும் வந்துட்டு 1/1 without replacementா பேக் கண்டெய்னிங் 4 white balls 6 black balls. அப்போ ஒரு பேக்ல மொத்தமா 10 பால் இருக்கும் my dear students. இதுல அப்ப நமக்கு வந்து ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சு E1 ஒயிட் பால் எடுக்கிறேன் அப்படின்னா 4/10. அதுவே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் 2 இது என்னதுன்னா 6/10. ஓகே, இப்போ if the probability that the first ball is black, இப்போ probability first selected ball வந்துட்டு black, given that second selected ball is also black. அதாச்சும் முன்னாடியே கொடுத்துட்டாங்களா செகண்ட் செலக்ட் பண்ண போற பாலும் வந்துட்டு பிளாக்கு, ஃபர்ஸ்டும் பிளாக்கு, செகண்டும் பிளாக்கா இருக்கணும்னா என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்துட்டு என்ன லாஜிக், இது வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன பேஸ் தியரம் லாஜிக் தான். அதுக்கு முன்னாடி வாங்க ஈவெண்ட் எழுதிக்கலாம். ஏ என்னது அப்படின்னா drawing a ball, black ball in second attempt. ஓகே, in second selected ball வந்துட்டு பிளாக்கா இருக்கணும். செகண்ட் செலக்டட் பால் வந்துட்டு பிளாக். ஓகே, இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாச்சும் அந்த பேஸ் தியரம்க்கு தேவைப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப், அதாச்சும் எடுத்தோடனே ஏ
divided by E1. அதாச்சும் E1னா ரெண்டு விஷயமும் இருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டாவது செலக்ட் பண்ண போற பால் அதுதான் A. இப்போ ரெண்டாவது செலக்ட் பண்ண போற பால் எனக்கு வந்து பிளாக் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஒயிட்டும் வரலாம் பிளாக்கும் வரலாம். ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A divided by E1. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி நான் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நான் ஒரு பால் எடுத்துட்டேன், எடுத்த பால் எனக்கு ஒயிட்டு. ஸோ இந்த இடத்துல புரியுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி 6 வந்துச்சுன்னு? ஏன்னா எனக்கு வந்து ப்ராபபிலிட்டி படி பார்த்தா இங்க வந்து இங்க இருந்தா ஒரு பால் போகுது. ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 4/10ல இருந்தா ரிமைனிங் 3 பால் இருக்கு. எனக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு அது வந்துட்டு வேண்டாம். எனக்கான பிளாக் தான் வேணும். ஆனா எனக்கு பிளாக்குக்கு ஒரு ப்ராபபிலிட்டி போயிடுச்சு. 10 பால்ஸ் இந்த இடத்துல இப்போ 1 வெளியே போயிடுச்சு. ரிமைனிங் 9ல எனக்கு வந்து 6 வரணும். ஓகே, அதுதான் வந்துட்டு எனக்கு பிளாக் பால் தான் கதை. இதை மட்டும் நீங்க பெர்ஃபெக்டா எழுதிட்டீங்கன்னா பேஸ் தியரம் நமக்கு ஈஸியா வந்துடும். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A divided by E2. இது என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 5/9. அவ்வளவுதான். ஏன்னா ஏற்கனவே ஒரு பிளாக் பால் போயிடுச்சு, திரும்ப ஒரு பிளாக் போயிடுச்சுன்னா இப்போ 6ல இருந்து 1 போயிடுச்சு. 5/9. ரிமைனிங் 9 பால்ஸ்ல எனக்கு வந்து 5 வரணும். ஓகே, இப்போ வாங்க பேஸ் தியரம். இடம் இருக்கா? ஓகே, பேஸ் தியரம் மட்டும் இங்க எழுதுறேன். ஸோ பேஸ் தியரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் P ஆஃப் E2 divided by A. ஓகே, E2 divided by A அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 into probability of A divided by E2 whole divided by probability of A. அதாச்சும் எனக்கு செகண்ட் பால் பிளாக்கா வரணும். அப்போ எனக்கு எந்தெந்த ப்ராபபிலிட்டி வரும் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் இல்லையா? சரி, இதை மட்டும் கொஞ்சம் சின்னதாக எழுதிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Probability of E2 dot probability of divided by probability of A my dear students. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் probability of E1 அதாச்சும் ஒயிட் பால் வரலாம். அப்படி ஒயிட் பால்னா probability of A divided by E1 plus probability of E2 probability of A divided by E2. அதான் ஃபர்ஸ்ட் ஒயிட் வந்துட்டு அப்புறம் பிளாக் வரலாம், இல்லை ஃபர்ஸ்ட் பிளாக் வந்துட்டு பிளாக் வரலாம். ஸோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது இப்போ நாம் கண்டுபிடிச்ச வேல்யூ இல்லை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்து ஆன்சர் அசால்ட். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு இதை கண்டுபிடிப்போம். இன்னொரு இதில் எழுதுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 வந்துட்டு 6/10 into probability of A divided by E2. E2னா பிளாக்கு, ஸோ அது வந்துட்டு 5/9 plus probability of E2 அப்படியே இங்க இருக்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 6/10 5/9. ஸோ அப்படி பார்க்குறப்ப 6 5s 30 divided by 90. ஓகே, அப்படியே மல்டிப்ளை பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்றோம், இது ரெண்டுத்தையும் சம் பண்ணி அங்க போறப்ப உல்டாவா மாறிடும். அப்ப இங்க 24 divided by 90. ஓகே, பிளஸ் 6 5s 30 divided by 90. அப்ப 54/90னா இங்க வர்றப்ப 90 divided by 54. ஸோ 90 கேன்சல் ஆயிடும். ஸோ 30 divided by 54. இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை சால்வ் பண்ணோம்னா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கு வந்துட்டு 6 டேபிளில் பண்ணலாம். ஸோ 5 times 9 times 5/9 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 5/9 நமக்கு ஆன்சரில் இருக்கா? இப்போ வந்து நம்ம 5/9 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5/9 ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இஸ் M/N. அப்போ எம்மோட வேல்யூ 5, என்னோட வேல்யூ 9 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே M plus N இதனோட ஜிசிடியும் பார்த்தீங்கன்னா 1 தான். அப்போ வந்து இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் 4 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ 18th கொஸ்டின் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். காயின் இஸ் டாஸ்டு 3 times, 3 தடவை டாஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து 2 cube 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, மொத்தம் 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லெட் எக்ஸ் டினோட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எ டெய்ல் ஃபாலோஸ் எ ஹெட். முக்கியமானது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட், எல்லா பாசிபிலிட்டிஸ் எழுதிருங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஹெட் அடுத்து ஹெட் டெய்லு
ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு டெய்லு, இதே மாதிரி டெய்லு 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 ஹெட்டு டெய்லு 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 ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு. ஓகே மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா டெய்ல் ஃபாலோஸ் எ ஹெட், ஹெட்டை ஃபாலோ. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டு அதுக்கப்புறம் டெய்ல் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். மாத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் மாறிடும். டெய்ல் ஃபாலோஸ் எ ஹெட், அதாச்சும் இந்த ஹெட் இருக்கு, ஹெட்டை ஃபாலோ பண்ணி டெய்ல் வருது, அதுதான் சொல்லிருக்காங்க. ஓகே, ஹெட் டெய்ல். அப்போ வந்து ஹெட் டெய்ல் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நமக்கு ப்ராபபிலிட்டி மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ xi ப்ராபபிலிட்டி ஆஃப் xi அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது 0, இங்க வரும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் 1, அடுத்து இங்கே ஹெட் டெய்ல் இருக்கு 1, அடுத்து இங்கே ஹெட் டெய்ல் இருக்கு 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க ஹெட் டெய்ல் இங்க வருது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ அப்போ இதனுடைய ப்ராபபிலிட்டி 1/8 1/8 1/8 1/8. ஓகே, இப்போ நமக்கு வந்துட்டு மீன் கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். மீன்னா நமக்கு தெரியும் சம்மேஷன் ஆஃப் xi இன்டு p ஆஃப் xi. அப்போ வந்து மீன் என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? ஸோ இதுல எல்லாமே ப்ராடக்ட் பண்ணா அதே 1 1 தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் வரும். ஸோ 4 தடவை, அப்போ வந்து 4/8 1/2. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா 1/2, மியூவோட வேல்யூ 1/2 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ வந்து வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் நமக்கு வந்து வேணும். சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? சிக்மா xi ஸ்கொயர் px. இதை ஸ்கொயர் பண்ணாலும் 1 ஸ்கொயர் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ அகைன் எனக்கு வந்துட்டு 1/2 தான் வரும். 1/2 மைனஸ் மீன், அதாவது மியூ ஸ்கொயர்னு வரும். ஸோ மைனஸ் 1/4. ஸோ இப்போ இதை நான் சால்வ் பண்ணனா ஸோ 1/4 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ சிக்மா ஸ்கொயர் வந்துட்டு 1/4. இப்போ வந்துட்டு மியூ என்ன 1/2. ஸோ 64 இன்டூ 1/2 பிளஸ் 1/4. இப்போ வந்துட்டு 4 பிளஸ் 6 6/8 மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். 8 அதாச்சும் 64 இன்டூ 6/8. இது வந்துட்டு 8 8s are 64, 6 8s are 48. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகே, ஸோ நம்ம 18 கொஸ்டின் முடிச்சிட்டோம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இன்னும் 17 தான், சாரி இன்னும் 7 கொஸ்டின்ஸ் தான். முடிஞ்சாலும் நான் இந்த வீடியோலேயே முடிக்க ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்ட் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், சாரி ஃபார் தட். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட் த பேரபோலா y equals to, ஒரு பேரபோலா கொடுத்துட்டாங்க. மீட் த கோஆர்டினேட் ஆக்சஸ் அட் த பாயிண்ட்ஸ் p q r. If the circle C with the center at -1, -1 passes through the point PQR, then the area of the triangle. இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், வழக்கம் போல ஃபர்ஸ்ட் டயக்ராம். பேரபோலா கோஆர்டினேட் ஆக்சஸ் அட் த பாயிண்ட்ஸ், அதாச்சு கோஆர்டினேட் ஆக்சஸ்ல மட்டும்தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி வரும்னா இந்த மாதிரி மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இதுல இது P, இது Q, இது R. ஓகே, இப்ப இந்த பேரபோலா இந்த 3 கோஆர்டினேட் எல்லாமே கோஆர்டினேட் ஆக்சஸ் தான் டச் பண்ணுது, 3த்தை டச் பண்ணுது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்ப இது 3த்தை டச் பண்ணி நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் வருது. அந்த சர்க்கிளோட சென்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -1, 1. அப்போ -1னா இங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு சென்டரா வச்சு ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள் வந்து இந்த 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணுது. நான் வந்துட்டு ஒரு ரஃபா தான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணுது. இப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல Qவோட பாயிண்ட் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம வந்து ஈஸியாவே சொல்லிடலாம். எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஏன்னா இந்த ஆக்சிஸ்ல வந்து எக்ஸோட வேல்யூ 0 தான். அப்ப எக்ஸுக்கு 0னா நான் எனக்கு கிடைக்கிற வேல்யூ y equals to -3. அப்ப நான் எரேஸ் பண்ணிடுறேன். அப்ப Qவோட வேல்யூ எனக்கு இப்பவே கிடைச்சிருச்சு 0, -3. இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட், இப்போ Pயோட பாயிண்ட் வந்துட்டு x1 y1 வச்சுக்கிறேன். அடுத்து Qவோட பாயிண்ட் x2 y2. இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். சாரி, Q தான் கண்டுபிடிச்சிட்டோம்ல, 0, -3. R தான் கண்டுபிடிக்கணும், x2, y2ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு இந்த சர்க்கிள் C,
அந்த சென்டரோட ஹெல்ப் வச்சு கண்டுபிடிக்க போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே வாங்க. ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிஆர் இதுலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் தான் வருது. அப்ப இதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு எனக்கு 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ x1, 0 x2, 0. ஓகே இது இல்லாம நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சென்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு வந்து எப்படி வரும் ஸோ நமக்கு வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x + 1 the whole square plus y + 1 the whole square is equals to r square. ஓகே இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ஏற்கனவே 0, -3 இதையும் இந்த லைன் டச் பண்ணி தான் போகுது. நான் இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இங்கே வந்துட்டு 1 + -3 -2 4 r square is equals to 5. அப்போ வந்து எனக்கு வந்து ரேடியஸ் வந்துட்டு r is equals to √5 இல்லைன்னா r square is equals to 5 அப்படின்னு எழுதிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நமக்கு வந்து ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க, பியோட பாயிண்ட்டையும் ஆரோட பாயிண்ட்டையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஈக்குவேஷனை திரும்ப எழுதிக்கலாம். x + 1 the whole square plus y + 1 the whole square is equals to 5. இப்போ இங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பிக்கு பதிலா x1, 0 அதாச்சும் y is equals to 0 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டுத்தோட பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்குமே let y is equals to 0. Put y is equals to 0. Okay, இப்போ y is equals to 0 னா x + 1 the whole square plus இங்க ஒரு 1 square வரும் 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா 4 my dear students. So x + 1 equals to +or -2. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இங்க வந்து +2 னு வந்துச்சுன்னா 1 my dear students. அடுத்து -2 னா -3. ஓகே இப்போ நம்ம இங்கே டயக்ராம்ல கண்டுபிடிச்சோம். ஸோ பிங்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெகட்டிவ்ல வருது. அப்போ பியோட வேல்யூ -3, 0. இது வந்துட்டு -3. அடுத்து இது வந்துட்டு ஆர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆரோட பாயிண்ட் வந்துட்டு 1, 0. ஓகே இப்போ 3 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஒரு ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டிட்டர்மினன்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு நமக்கு இருக்கிற பாயிண்ட்ஸ்ல எழுதிக்கலாமே. ஸோ 1, 0 -3, 0 -3. ஓகே இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா -3 1 0 1 0 அதுக்கப்புறம் 0 0 -3 அதுக்கப்புறம் இங்க லாஸ்ட்ல 1 1 1ன்னு வந்துடும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நார்மல் அந்த ஃபார்முலாவை இப்படி வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்ம்லையும் எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு 12 வரும். ஸோ 12 இது இல்லை. ஸோ சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து நான் ஹாஃப் எழுத மறந்துட்டேன். இங்கே 1/2ன்னு வரும். ஸோ இன்டூ ஹாஃப் ஈக்குவல்ஸ் டு 6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஜாலியாக சால்வ் பண்ணலாம், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சாரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கொஸ்டின் நம்பர் 20 சால்வ் பண்ணுறதுக்கு தான் டைம் கிடச்சிது. எனக்கு மிச்சம் 5 கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இன்னும் ஒரு 10 minutes தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வாங்க, அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே என் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, கமெண்ட் செக்ஷனும் இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் இன்னும் எனக்கு வந்துட்டு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே இப்போ வாங்க, ஃபங்க்ஷன் R to R be twice differentiable function சொல்லிட்டாங்க. f of x plus y is equals to f of x f of y my dear students. இந்த மாதிரி கொடுத்தாலே அது என்ன ஃபங்க்ஷன்? எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். அவ்வளோதான், பார்த்த வேகத்துக்கு சொல்லிடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். e power x plus y is equals to e power x e power y. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் இப்படி வரும். மற்ற ஃபங்க்ஷன்ஸும் வரலாம். எக்ஸ்போனென்ஷியல் நமக்கு ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன், டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். அதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் f dash of 0 is equals to
4a அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அடுத்து f double dash of x minus 3f dash of x f of x is equals to 0. then the area of the region என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க my dear students. அதாச்சும் இப்போ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் என்ன f of x அப்படின்னு பார்த்தீங்கன்னா e power kx. ஏன்னா கான்ஸ்டன்ட் என்ன வேணாலும் வரலாம் my dear students. ஏன்னா இங்கே f dash of 0 4a கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் f dash of x. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறதுனால அப்போ இங்கே k e power kxன்னு வந்துடும். இப்போ நமக்கு f dash of xக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ தான் கேவோட வேல்யூ தெரியும் my dear students. அதனால தான் k e power 0 அதாச்சும் x வந்து 0ன்னு வந்துடும். அப்போ இது 1 ஆகிடும் my dear students. அப்போ 4a k is equals to 4a சாரி k is equals to 4a. இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா e power கேக்கு பதிலாக 4a x. ஏன் இப்படி வருது? ஓகே இதை எழுதுது my dear students. e power 4a x. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏவை என்னன்னு கண்டுபிடிக்கணும் my dear students. அந்த a என்ன அப்படிங்கிறத வாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? x is equals to e power 4a x. அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதை ஒரு தடவை டெரிவேட்டிவ் டபுள் டெரிவேட்டிவ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ f dash of xனா 4a e power 4a x. அடுத்து f double dash of xனா 4னா 16a square e power 4a x. ஓகே இதான் my dear students f dash of x f double dash of x. இப்போ என்ன பண்ணுறோம் இதை வந்துட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும் my dear students. ஏன்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. நமக்கு ஃபைனலாக அந்த ஏ கிடைச்சிடும். ஏ கிடைச்சிருச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஃபைனலாக என்னதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் நமக்கு முக்கியம். ஏரியா ஆஃப் த ரீஜியன் தான். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு தான் இந்த வேல்யூவை கொடுத்துருக்கானுங்க my dear students. இப்போ வாங்க ஓகே இப்போ வந்துட்டு இங்கே f dash of x இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f dash of x தான் my dear students 16a square x. நான் என்ன பண்ணுறேன் e power 4a x எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது my dear students. அதை ஃபஸ்ட்டே எடுத்துடுறேன். எடுத்துட்டேன்னா இங்கே பாருங்க 16a square minus 3a into f dash of x வந்து 4a minus f of x e power 4ax. e power 4ax தான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ வந்துட்டு minus 1 equals to 0. ஓகே my dear students. இப்போ e power 4ax equals to இங்கே வந்து 12a square minus 12a squareனா 4a square minus 1 equals to 0. இப்போ இந்த டேர்ம் இந்த சைடு வந்துச்சுன்னா 0 ஆகிடும் my dear students. ஸோ 4a square equals to plus 1. அப்போ a square is equals to 1/4. அப்போ a is equals to இங்கிறது 1/2 my dear students. ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ a is equals to 1/2னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்துட்டு e power 2x. நம்ம வந்து ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் my dear students. f of x is equals to e power 2x. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஏரியா இப்போ என்ன சொல்லிட்டானுங்க, அதாவது ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் my dear students. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு 0 அதாச்சும் இதுக்கான ரீஜன் எப்படி வரும்னா இப்போ e power 2xனா இது இப்படி போகும் my dear students. ஓகே இதான் ஃபங்க்ஷன் e power x ஃபங்க்ஷன். 0லேருந்து f of ax 0லேருந்து இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் f of ax தான் நம்ம கண்டுபிடிச்சது my dear students. ஏங்கிறது இந்த இடத்துல 2. அதுதான் இப்போ f of 2x அதான் e power 2x. 0 to x இது வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது லைன் my dear students. இதுதான் அந்த 2. இப்போ இதுக்கான ரீஜியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ரீஜியன் நமக்கு தெரியும், அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ். இந்த இடத்துல அப்பர் கர்வ் e power 2x. வாங்க எழுதுறேன். ஸோ ஏரியா இன்டெகிரேஷன் 0லேருந்து 2 வரைக்கும் my dear students. ஓகே 0 to 2 தானே? ஆமாம் 0லேருந்து நமக்கு வந்து 2 வரைக்கும் போகும். e power x மைனஸ் இது வந்து 0 my dear students. அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் e power x நமக்கு தெரியும் e power x தான். ஸோ 0 to 2 அப்போ வந்து e square minus 1
ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் ஆன்சர். E² - 1 ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முழுசா நம்புறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஆக்சுவலா இன்னும் இந்த 5 கொஸ்டின்ஸ் இருக்கு, இதையும் நான் முடிச்சிட்டு தான் இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் இந்த 5 கொஸ்டின் நான் நெக்ஸ்ட் பார்ட்ல அப்லோட் பண்றேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது 3 வீடியோ கிளப் பண்ணி சிங்கிள் வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். நிறைய பேர் JEE படிக்கிறவங்களுக்குலாம் வாட்ஸ்அப் சேனல்னு இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டியா நம்ம மேக்ஸ் ரிலேட்டடா நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ண தான் நமக்குள்ளாரே ஒரு ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். தனியா லேர்ன் பண்றதும் ஒரு மெத்தட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டக்குன்னு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும், ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்க. என்கிட்ட இருக்க PDF என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.